பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் துவங்கியுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் வாழ்த்து. கோவை மாவட்டம் குனியாமுத்தூர் பகுதியில் உள்ள ஜே நகர், வசந்தம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆய்வு. அப்பகுதிகளில் மாநகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டு மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக உள்ளது என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அதிகாரிகள் முறையாக வேலை செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. இப்படி பார்த்தீங்கன்னா முழுமையாக அனைத்து சாலைகளும் இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டம் அந்த வேலை செய்யறன்னு சொல்லி போட்டு ஒரு முறையெல்லாம் செய்த காரணத்தினால் இன்றைக்கு அனைத்து சாலைகளும் பழுதடைந்திருக்கிறது. நம்மளுடைய ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும், நான் அமைச்சராக இருக்கும்போது எல்லா சாலைகள் போடப்பட்டது. உடனடியாக வந்து கவனித்தோம். ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த UGD தோண்டும் போதெல்லாம் ஒரு வீதி தோண்டி அந்த பிரச்சனை முடிக்காமல் அடுத்த வீதி தோண்டவே விட மாட்டோம். இன்னைக்கு எதை எங்கே தோன்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எங்கே வேணாலும் தோன்றாங்க, எங்கே வேணாலும் வேலை செய்கிறாங்க. யாருக்குமே ஒரு அதிகாரி வந்து பார்க்கறது இல்லை. ஆகவே இன்னைக்கு மக்கள் மிகவும் சிரமப்படுறாங்க. அதிமுக ஆட்சியில் மக்களின் பிரச்சினை உடனுக்குடன் தீர்த்து வைக்கப்பட்டதாகவும், கோவை மாவட்டத்திற்கு அதிமுக ஆட்சியில் அனைத்து விதமான திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பெருமிதம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து விதமான வரி கட்டணங்களும் உயர்த்தப்பட்டதுதான் அவர்களின் சாதனை என்றும் குற்றச்சாட்டு. இருக்கும்போது அம்மா இருக்கும்போதோ எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது நான் அமைச்சராக இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்தது. அன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய பாலங்கள், சாலைகள், கூட்டு குடிநீர் திட்டம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம், குறிச்சிக்குளம்லாம் சேரம்பது கடைசியாக குறிச்சிக்குளம் சேர்த்து ஸ்மார்ட் சிட்டியில் ரெடி பண்ணோம். என்னென்ன தேவையோ அத்தனை இன்றைக்கி இத்தனை பாலங்கள் கட்டியிருக்கேன்னா நிதி ஒதுக்கீடு பண்ணி அதை கூட வேகமாக முடிக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஆற்று பாலம் முடிஞ்சது முடிக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே நம்ம நிதி ஒதுக்கி எல்லாமே பண்ணிட்டோம். வேகமாக அது முடிக்கணும் ஒன்று. அதே போல் தொடர்ந்து மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, இன்றைக்கு கடுமையான விலை உயர்வு. நாங்கள்லாம் இருக்கும்போது குப்பைக்கும் வரி போடல, எந்த கட்டணத்துக்கு உயர்த்தலை, சொத்துக்கும் வரி போடல. கிட்டத்தட்ட கொரோனாலாம் வந்தது. அப்போ வருமானமே கிடையாது அரசாங்கத்துக்கு. அப்போ கூட மக்கள் சிரமத்தில் இருக்காங்க. யாரும் வேலைக்கு போகலன்ட்டு எந்த வரியுமே போடல. இன்னைக்கு தொடர்ந்து வரி அதிகமாகிட்டு இருக்காங்க. அது பராமரிப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு புறநகருக்கான 55 மின்சார ரயில்கள் இன்றும் நாளையும் ரத்து. காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரையும், இரவு 10:40 மணி முதல் 11:59 மணி வரையும் இயக்கப்படும் மின்சார ரயில்கள் ரத்து. சென்னை கடற்கரை, செங்கல்பட்டு இடையேயான புறநகர் ரயில் சேவை 2 நாளுக்கு நிறுத்தப்படுவதாக முன்னரே அறிவிக்கப்பட்ட நிலையில் போதிய அளவில் பேருந்துகள் இயக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. போக்குவரத்து துறையின் அறிவிப்போடு நின்று விட்டதாகவும் புகார். ஆமாம், எக்ஸ்ட்ரா பஸ் ஒன்றும் இதில் ஃப்ரீ பஸ்னாலும் சரி வரதில்லை சார். எல்லாம் இப்போ என்ன பண்ணால் டீலக்ஸில் விட்றாங்க. நாங்கள் 35 ரூபா 40 ரூபாய்க்கு வர முடியுமா? நாங்கள் வாங்க சமயமே கம்மி தான். பஸ்ஸு கம்மியாக தான் இருக்குது, அந்த அளவுலாம் கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க பஸ் அதிகமாக இருக்குன்ட்டு, அந்த அளவு கிடையாது. தாம்பரம் பகுதியின் நியாய விலை கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் அவதி. விடிய ஆட்சியில் பாமாயில், துவரம்பருப்பு உள்ளிட்டவைகளுக்காக தினமும் நியாய விலை கடைகளுக்கு அலைய வேண்டி உள்ளதாக மக்கள் குமுறல். ஃபர்ஸ்ட்லாம் மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவோம். இப்போ வந்து 4-5 தடவை வர வேண்டியதாக இருக்குது. ஒரு தடவை பருப்பு இல்லைன்றாங்க, ஒரு தடவை பாமாயில் இல்லைன்றாங்க. எப்போ பாரு ஏதாவது இல்லை. ஃபர்ஸ்ட்லாம் ஒரு வாட்டி தான் வருவோம், எல்லாமே வாங்கிட்டு போயிடுவோம். இப்போ கொஞ்சம் மாதமாகவே அப்படி தான் இருக்குது. ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வரணும்னு கணக்கு இருக்குல்ல, அது பிரகாரம் வர்றதில்லை. ஃபஸ்ட்டு வீக்கே செகண்ட் வீக்கே எல்லாம் காலி ஆகிடுது. அதுக்கப்புறம் பாமாயில் இல்லை, அப்புறம் வந்து துவரம்பருப்பு இல்லை. அதெல்லாம் அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு வருது. ஒரு ரேஷன் கடைக்கும் ஒரு மாதத்துக்கு 5 தடவை 6 தடவை அலையும். எண்ணூர் சதுப்பு நிலப்பகுதியில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை 2 வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தமிழ்நாடு மாநில கடலோர மண்டல மேலாண்மை ஆணையம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் அறிக்கை அளித்திடவும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிப்பு. மாணவர்கள் www.tngasa என்ற இணையதளம் வாயிலாகவும்
இணையதளத்தில் விண்ணப்பிக்க இயலாதவர்கள் கல்லூரி சேர்க்கை உதவி மையங்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. விடியா திமுக ஆட்சியில் மதுரை தேர்வு மையம் ஒன்றில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முறைகேடு நடைபெற்றது அம்பலம். விடைத்தாள்களை மாற்றியதற்காக அரசு ஊழியர்கள் 4 பேர் உள்ளிட்ட 9 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து விசாரணை. ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் 3வது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடியா திமுக அரசுக்கு தமிழக மக்கள் கடும் கண்டனம். விடியா திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தி மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கி உள்ளதாக மக்கள் வேதனை. சாமானியர் மக்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம். அன்றாட வாழ்க்கையினுடைய செலவு அதிகமாகிடும். தொழில்துறை மற்ற எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக வரும். எப்போதுமே மந்த்லி ரேட்டிங் மாத்திரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா டைத்தையும் சொல்கிறாங்க. எலெக்ஷன் போதும் சொன்னாங்க, அதை மாற்றவே இல்லை. அதை மாற்றினாங்கன்னா டெஃபினட்டாக கன்சியூமர்ஸுக்கு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு தே ஷுட் திங்க் ஆஃப் இட். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,20,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வரலாற்றில் 71வது முறையாக 405 நாட்களுக்கு பிறகு 101 அடியை கடந்தது மேட்டூர் அணை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 96,000 கன அடியிலிருந்து 1,18,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சையில் உயிரிழந்தவரின் சடலத்தை பிணவரைக்கு கூட எடுத்துச் செல்லாமல் வார்டிலேயே மூடி வைக்கப்பட்ட அவலம். தலைநகரில் உள்ள மருத்துவமனையில் இதுபோன்ற அவலங்கள் ஏற்படும் நிலையில் மாரத்தான் அமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. சென்னையில் நடத்தையில் சந்தேகமடைந்து 2வது மனைவியை மதுபோதையில் கொலை செய்த ஆட்டோ ஓட்டுநர். விடிய ஆட்சியில் பெருகி வரும் மதுபோதை நபர்களால் குடும்ப உறவுகள் சிதைந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி அருகே உணவகத்தில் பணியாற்றி வந்த இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. திறமையற்ற ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் பெரம்பூரைச் சேர்ந்த மேலும் ஒருவர் கைது. இதுவரை 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வழக்கை விடியா அரசின் ஏவல் துறை திசை திருப்புவதாக குற்றச்சாட்டு. சென்னையில் மெட்ரோ ரயிலில் கஞ்சா புகைத்த உணவு டெலிவரி செய்யும் ஊழியர் கைது. திறனற்ற திமுக ஆட்சியில் அனைத்து பகுதியிலும் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட 2 சிக்கினர். விடியா ஆட்சியில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறல். மயிலாடுதுறை அருகே கிளையை வெட்டச் சொன்னால் மரத்தையே அபேஸ் செய்த விடியா திமுக நிர்வாகி. பல லட்சம் ரூபாயை ஆட்டையை போட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருதலை கொல்லி எருபாய் தவிக்கும் அதிகாரிகள். கனிம வள விவகாரத்தில் அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கோயில் நிலங்கள் கனிம வளங்கள் கொள்ளை போவதாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 51,720 ரூபாய்க்கு விற்பனை. 4 நாட்களுக்கு பிறகு விலை மீண்டும் உயர்ந்ததால் நகைப்பிரியர்கள் கலக்கம். மத்திய பட்ஜெட்டில் தங்கத்தின் மீதான சுங்க வரியை குறைத்ததன் எதிரொலி. தங்கத்தின் மீது முதலீடு செய்திருந்த பொதுமக்களுக்கு 10,74,000 கோடி ரூபாய் இழப்பு. டெல்லியில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் இருந்து மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வெளிநடப்பு. நிதி ஆயோக் கூட்டத்தில் 5 நிமிடத்தில் தனது பேச்சு நிறுத்தப்பட்டதால் வெளிநடப்பு செய்ததாக மம்தா பானர்ஜி விளக்கம்.
தன்னை பேச விடாமல் தடுத்ததன் மூலம் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளையும் அனைத்து மாநில கட்சிகளையும் மத்திய அரசு அவமதித்துள்ளது. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. நிதி ஆயோக் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்து எதிர்ப்பை பதிவு செய்த மேற்கு வங்க முதல்வர் மம்தா வீட்டில் இருந்தபடி விளம்பரத்திற்காக வெற்று அறிக்கையாக வாயிலாக கண்டனங்களை பதிவு செய்யும் தமிழகத்தின் பொம்மை முதல்வர். காதலியை விடுதியில் தங்க வைத்த தோழியின் கழுத்தை கத்தியால் அறுத்து காதலன் தப்பியோட்டம். பெங்களூருவில் நடைபெற்ற கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சி. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் கோலாகலமாக தொடங்கியது ஒலிம்பிக் திருவிழா. இந்தியா சார்பில் தமிழக டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்கமல் மற்றும் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஆகியோர் பாரம்பரிய உடையில் கொடியை ஏந்தி சென்றனர். India. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் இந்திய கலப்பு இரட்டையர் அணிக்கு ஏமாற்றம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளவேனில் வாளறிவன் சந்தீப் சிங் இணையும் ரமிதா பபுதா அர்ஜுன் இணையும் தகுதிச் சுற்றிலேயே வெளியேறினர். அமெரிக்க தேர்தலில் அதிபர் வேட்பாளராக போட்டியிட கமலா ஹாரிஸுக்கு முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா ஆதரவு. ஜனநாயக கட்சியில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு பெருகி வரும் நிலையில் அதிபர் வேட்பாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வாய்ப்பு. Kamala. Hi. Hey there. Hi, you're both together. I can't have this phone call without saying to my girl Kamala, I am proud. ஆசிய கோப்பை மகளிர் தொடர். வங்கதேசத்தை வீழ்த்தி மகளிர் ஆசிய கோப்பை இறுதிக்கு முன்னேறியது இந்திய அணி.